ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெய்லி ஒரே மாதிரியே தோசை சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பருப்பை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கூட 5லேருந்து 5 காஞ்ச மிளகாவும் 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா பருப்பு நல்லா மூழ்கிற அளவு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பை ஊற வச்சு ஒரு 1 மணி நேரம் போல் ஆயிருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றி பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். மிக்சர் ஜாரில் பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம தோசை ஊற்றுறப்ப தோசை நல்லா கரெக்டாக வரும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்போட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாவோட 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே அந்த மாவோட நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டையை சேர்த்துட்டு முட்டையும் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தோசைக்கு தேவையான மாவெல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நம்ம மாவு எடுத்து தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றி 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நம்ம பருப்பு முட்டை தோசை ரெடி. டெய்லி ஒரே மாதிரி போரிங்காக தோசை ஊற்றுறவங்க ஒரு நாள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஹோப் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in next video. Bye.